அழகே அழகுல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சுவாரஸ்யமான குட்டி கதையை பார்க்கலாமா? இங்க சுரேஷ் செம்மையா திட்டி தீர்த்துப்புட்டு, ச்சே, இனிமே அவன் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, நல்லா வச்சு வச்சு செஞ்சாச்சு. இதுக்கு காரணம் உங்க மாமா சொன்னதுதாங்க. அந்த மாமாவால தான் இந்த மண்ணாங்கட்டி மண்ணோட மண்ணா போய்கிட்டே இருக்குங்க. கேவலமான ஒரு குணமா வருது. இல்லைன்னா சுரேஷ்னா அவங்க அண்ணி சொன்ன மாதிரி தங்கமான வருதாங்க. இப்ப அவ்வளவு கௌரவமா அப்படியே, அம்மா நான் கிளம்பணுமா அப்படின்னு சொல்ல, என்னடா சுரேஷ் முகத்துல ஒரு தாமரை மலர்ந்திருக்கு. அது ஒண்ணும் இல்லம்மா. இன்னைக்கு அவள வச்சு செஞ்சுட்டேம்மா. என்னடா சொல்ற? எப்படா திட்டுன? அவள எங்க பார்த்த? எங்க வந்தாளா? அம்மா அதெல்லாம் இல்லம்மா. பொறுமைம்மா. நான் ஃபோன்ல தாம்மா திட்டுனேன். என்னடா சொல்ற? ஆமா. திட்டி தீர்த்துட்டேன்னு திட்டுனதெல்லாம் சொல்ல. சூப்பர்ரா சுரேஷ், சூப்பர்ரா. நீ இத இங்கே செஞ்சிருக்கணும்டா. அவள ஃபோன்ல சொன்னத விட இங்க அவள வச்சு செஞ்சிருக்கணும். ஒண்ணும் செய்யாதப்பவே ஆடிட்டு போறா. இதுல அவள இங்க வச்சு செய்தா நல்லா திட்டி தீர்த்துட்டேம்மா. என் மனசுல உள்ள பாரம்லாம் இறங்கிருச்சும்மா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மாமாதாம்மா. அப்படியாடா? ஆமா. அவர் தான் சொன்னாரு. வல்ல இனிமே அவ இந்த வீட்டு பக்கத்தே வரக்கூடாதும்மா. அவ எனக்கு வேணவே வேணாம்மா அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்கத அண்ணி கேக்குது. ச்சே, என்ன ஒரு பிறவி. அந்த பொண்ணு அப்படி என்னதான் பண்ணுச்சு? ஏன் இப்படி 2 பேரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குதுகளே அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வருது. இதுங்களுக்கெல்லாம் நம்ம அடிமை மாதிரி இருக்கனால தானே அந்த பொண்ணை பார்த்து இப்படிலாம் பண்ணிக்கிறாங்க. அப்படியே மனசுக்குள்ள நொந்துக்கிட்டு போயிட்டு கிச்சனுக்கு போகுது. போயிட்டு கீரை எடுத்துட்டு வருதுங்க. எடுத்துட்டே வந்து அங்க உட்காந்து உருகுவோம், அதாவது ஆய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுங்க. என்னோட அன்பு உறவுகளுக்காக இது ஒரு டிப்ஸுங்க. ரொம்ப 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 கண்ணுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. இப்ப மலர் அதை எடுத்துட்டு வரையில தடுக்கிட்டு அம்மானு விழுந்துடுறாங்க. கீழே கரெக்டா முழங்காலும் வலிக்குது, அடிபட்டுருது. என்னாச்சு நீ, என்னாச்சு அப்படின்னு வராங்க. பதட்டமெல்லாம் நல்லா தான் படுறாங்க. ஒன்றும் இல்லை அம்மா அப்படின்னு வலிக்குது. சரியா போ, இதுக்கு தானே விழுந்த, இதெல்லாம் ஒரு இதா மலரு அப்படிங்கிறாங்க. டே சுரேஷ், நீ போடா, ரெடியாகும், வேலைக்கு போகலையா? இந்த போகணுமா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, மலரு சரியா போங்க அத்தை அப்படின்ட்டு கீரை உட்காந்து உருகுறாங்க. இவங்க அம்மா, அந்த அம்மா மகாராணி டக்குன்னு போய் உட்காந்துட்டு, மலரு போய் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொண்டா, இல்லை தண்ணியே கொண்டா, இல்லை ஒரு வரக்காப்பியை கொண்டு வா. பாக்குது மலரு. சுரேஷ் உள்ளார போனவர் அப்படியே நிக்கிறாரு. என்ன இல்லைன்னு அம்மா சொல்லுதே அப்படின்னுட்டு என்ன பண்றாங்க, எந்திரிக்க பாக்குறாங்க. அத்தை எனக்கு வலிக்குது காலு அப்படிங்கிறாங்க. என்ன இங்கனைக்கு விழுந்தது, இந்த சும்மா திட்டமா தூண்டும் ஒரு அடிதான் பட்டிருக்கு. இது உனக்கு வலிக்குதா? போய் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டாடுறது உனக்கு வலிக்குதா? ஐயோ அத்தை, நிஜமாத்த காலு வலிக்குது, என்னால எந்திரிக்க முடியல, நான் கீரை ஊறிக்கிட்டு இருக்கேன்ல, இங்கே தானே கிச்சன் இருக்கு, போய் தண்ணி எடுத்துக்கங்களேன் அப்படின்னு தாங்க சொல்றாங்க. என்ன போய் தண்ணி எடுத்துக்க சொல்றியா? என்ன போய் காபி போட்டுக்க சொல்றியா? சரிடி, ரைட்டு. அவ சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாளா? நான் தலை போனாலும் வால் இங்க இருக்கு, என்னை வச்சு செஞ்சுக்கக்கா என் நினைப்பால அப்படின்னு சொல்லிட்டு போனாளா? அத்தை, நான் போய் எடுத்துக்கங்கன்னு தானே சொன்னேன். இங்க பார், இந்த அதிகாரம்லாம் ஏன்டா வச்சுக்க கூடாது. நீ ஏதோ அடங்கியிருக்கேன்னு தான் ஒன்னு எத்தனை நாள் வரைக்கும் கஞ்சி ஊத்திட்டு இருக்கோம், வச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா உன்னையும் அவளை மாதிரி எப்போ தள்ளி விட்டுருப்பேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? அத்தை, நான் ஒண்ணு சொல்லத்த, எனக்கு காலு வலித்தா, அதனாலதான் போய் குடிங்கன்னு சொன்னேன். அதுவும் இப்பதான் சொன்னேன். அதைத்தான் சொல்றேன்டி, அதைத்தான் சொல்றேன். இப்பதான் நீ சொல்ற. அது ஏன், எதுக்கு, காரணம் என்ன? அவளால தானே. ஐயோ அத்தை, ஏன் அவளே இழுக்கிறீங்க? நானா சொன்னது? இதுக்கு போய் ஏன் நான் இப்படி என்னத்த பண்ணேன் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. மதி சொன்னதை, மலரக்கா நீ சுயமரியாதை இழந்துட்டு இருக்க, நீ தைரியமா இரு அப்படின்னு சொன்னதெல்லாம் நினைக்கிறாங்க. நீங்க போய் எடுத்து குடிச்சாதான் என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை வேகமா விடுறாங்க. என்னது, எடுத்து குடிச்சாதான் என்னவா? ஐயோ பாத்தீங்களா சுரேஷ் உள்ளர போகாம நின்று கேட்டுட்டு வாராரு. அம்மா கத்தாதீங்கம்மா, பொறுமம்மா அப்படிங்கல. அண்ணி என்ன நீ அப்படிங்கிறாரு. என்ன சுரேஷ், நீ கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன், நான் ஒண்ணுமே பண்ணல, நீ எல்லாம் பார்த்துருக்கணும். ஐயோ என்ன இப்பெல்லாம் அத்தை, நான் எப்பெல்லாம் நடந்திருக்கேனா? நீ பேசாத, அவளை மாதிரியே நீனு வாய் பேசிட்ட. நீ போய் எடுத்து குடிச்சா என்ன தண்ணி? உங்களுக்கு என்ன கை இல்லையா, கால் இல்லையா, நடந்து போய் குடிச்சா என்னன்னு அவளை மாதிரியே இவளும் கேட்குறா. அப்படியே அழுக வருது மலருக்கு. அத்தை, காலு வலின்னு கீரை குறிக்கிட்டு இருக்கேன்னு போய் குடிங்கன்னே, மற்றபடி நான் ஒண்ணுமே சொல்லல அத்தை. ஏன் அத்தை, ஏன் உங்களுக்கு கையிலையா, போய் எடுங்கன்னு சொன்னீங்களா? அப்படியே நான் சொன்னேன், கை இருக்குல்ல போய் எடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு பேர் என்னடி அர்த்தம்? நீங்க சொல்லலையா? கால் என்ன உனக்கு பெரிய அடியா பட்டிருக்கு? எவ்வளவு பேசுனீங்க? ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அதுக்கு இம்புடு பேசுறீங்க. பாக்குறாரு சுரேஷ். அம்மா விடுமா, இந்தாம்மா தண்ணி அப்படின்னு கொடுக்க, எனக்கு வேணாண்டா, அவ கேட்டு அவ கொடுக்கல, நீ கொடுத்து நான் வாங்கி குடிப்பேனா என்ன? அப்படியே பாக்குறாங்க. சுரேஷ் இதேதான், நான் எடுத்து வச்சேன் டம்ளரு, வேணா எடுக்காத, அவதான் எடுத்து வைக்கணும்னு அப்போ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாங்க. இப்பவும் தான் தண்ணி கொடுக்குற, ஆனா நான் தான் கொடுக்கணும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்றாங்க. இதுல இருந்தே புரியுதா, அவங்கதான் எல்லாம் பண்றாங்க, பிரச்சனையை உண்டு பண்றது இவங்கதான். டே, பாத்தியாடா, ஐயோ வந்தவளுக்கு எல்லாத்தையும் இருந்தவ வந்தவளை கெடுத்து விட்டு போயிட்டாலே, வந்தவ இருந்தவளை கெடுத்துட்டாலே அப்படி இப்படின்னு புலம்ப. அம்மா
புலம்ப வேணாம்மா, புலம்ப வேணாம். அவங்க அப்பாலாம் வந்துடுறாரு. பாக்கியராஜ் வர்றாங்க. "என்னடா என்னடா பொழுது விழுந்து பொழுது போனா இந்த வீடா? இல்ல பிரச்சனையா? சந்தமடமா போச்சு" அப்படின்னு கத்த, "ஏங்க நம்ம இப்ப தானங்க சொன்னோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்ல மருமகளா இருக்கான்னு. ஆனா பாத்தீங்களா? அவள மாரி இவளும் எதிர்த்து பேசிட்டாங்க. என்னம்மா என்னம்மா நீனு அப்படியே அவள பார்த்து கெடுறியா?" "ஐயோ! மாமா அப்படிலாம் இல்ல. இங்க பாருங்க காலு வலிக்குது. நான் விழுந்துட்டேன். சரி கீரை தானே உருகிக்கிட்டு இருக்கேன். தண்ணி தான் கேட்டாங்க. அப்படியே வர காப்பி கேட்டாங்க. அங்க போய் எடுத்துக்கங்க கிச்சன்ல. இங்க தானே இருக்கோன்னு சொன்னேன்." அப்படின்னு சொன்னோனே, "ஏன் நீ போட்டாந்து தரமாட்டியா? மாமா இப்பத்தான் நான் சொன்னேனே முடியலன்னு." அப்படிங்கல ரொம்ப பேச பாக்கியராஜுக்கு கோவம் வருது. "அப்பா என்னப்பா? அவ தான் விழுந்துட்டா, கால் வலின்னு சொல்றால்ல. சரி மத்தவங்கள கூப்பிட வேண்டியது தானே. இந்தா சுரேஷ் இருக்கான், நான் இருக்கேன். ஏன் நீங்க தான் குடுக்கணுமா? ஆம்பளைங்கலாம் எதுக்குடா அதெல்லாம் வேலை செய்யணும்?" அப்படிங்கிறாங்க. "ஆம்பளைங்க வேலை செய்யக்கூடாதா?" பாக்கியராஜும் கத்துறாங்க. அவளும் பாவம் எம்புட்டு வேலை தான் பாப்பா. கால் வலியோட இருக்கா. அவள போய் அத குடு, இத குடுங்குறீங்க. "என்னடா சுரேஷு நீ எங்கேடா போன?" அப்படிங்கல. அவனுக்கு தெரியாது" அப்படிங்கிறாங்க. "அம்மா நிறுத்துங்கம்மா. எனக்கு எல்லாம் தெரியும்" அப்படிங்கிறாரு. எல்லாரும் சுரேஷ பாக்குறாங்க. "என்னடா சொல்ற? ஐயய்யோ! இவன் கேட்டுருப்பானோ? உள்ளார போயிட்டான்ல, நான் பாட்டுக்கு பேசிப்புட்டேன்" அப்படி நெனைக்க, "அம்மா என்னம்மா?" சுரேஷ் பேச ஆரம்பிக்கிறாரு. "நான் உள்ளுக்குள்ள போனேன். மறுபடியும் போகல. அப்படியே நின்னு பார்த்தேன். எப்படிம்மா அப்படியே அந்தர்பல்ட்டி அடிக்கிறீங்க? அண்ணி என்ன சொன்னாங்க? காலு வலிக்குதுன்னு போய் எடுத்து குடிங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு போய் இப்படி பேச, டேய் இல்லடா அது வந்துடா" "அம்மா வாய மூடுங்கம்மா. அண்ணி சொல்றது அப்ப சரியா தான் இருக்கு. அப்ப நேத்து அந்த மாரி தான் நடந்துச்சா?" "ஐய்யய்யோ! டேய் அப்படிலாம் இல்லடா. ஐய்யய்யோ!" ஏன்னா நெனைக்குதுங்க, இனிமே நம்ம அமைதியா பேசுனா இவைங்க ரொம்ப பேசிருவாய்ங்க அப்படின்னு, "எட்றா எட்றா உன்னோட அதிகார அழுகைய" அப்படின்ட்டு, "ஐயோ! ஐயோ! ஐயோ! போச்சே! எல்லாரும் என்னைய அசிங்கப்படுத்துறாளுகளே! இனிமே நான் ஏன் இருக்கணும்? நான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ரூம்குள்ள போய் கதவ சாத்த, எல்லாரும் ஓடுறாங்க. "ஐயோ! கதவ திறங்கம்மா, திறங்க" அப்படிங்கிறாங்க. மெல்ல மெல்ல எந்திரிக்குது. ஆனா எந்திரிக்க முடியல மலரால. பாக்கியராஜ் பார்க்குறாரு, "என்னாச்சு மலரு? காலு ரொம்ப வலிக்குதுங்க. ஆஸ்பத்திரிக்கு போவோமா? இந்த நிலைமையில நான் போனா போய் உங்க அம்மா பாருங்க" அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா அடிபட்டுருச்சுங்க. சுளுக்கு ஏறிருச்சு போல இருக்கு. ஆனாலும் நொண்டி நொண்டி வாராங்க. "அத்தை கதவ தொறங்க அத்தை, என்னால நடக்க முடியல அத்தை" அப்படின்னு உட்காந்துர்றாங்க. சுரேஷ் பார்க்குறாரு, "அண்ணி நீங்க பயப்படாதீங்க அண்ணி. நான் பார்த்தேன். எல்லாமே எனக்கு தெரியும்." "அப்பாடா! நீயாவது பார்த்தியே சாமி" அப்படின்னு நினைக்கிறாங்க. கடவுளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கண்ணு இருக்கு, கருணை இருக்குன்ட்டு இப்ப கதவ தட்டுனா தொறக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்பங்கார் வந்துட்டு புருஷன்காரர் வந்துட்டு, "இங்க பாரும்மா லட்சுமி, நீ என்ன விட்டு போயிறாதம்மா. எனக்கு நீதாம்மா. நீ இல்லாம நான் வாழ்க்கை இல்லம்மா. உன்ன விட்டா எனக்கு ஒண்ணுமே இல்லம்மா. கதவ திறம்மா, கதவ திறம்மான்னு" கெஞ்ச, அதுக்கப்புறமா, "இங்க பார் நீ கதவ திறக்கலன்னா நான் போயிருவேன்" அப்படிங்கல. நான் ஏன் போறேன்?" படக்குன்னு கதவ திறக்குது. அப்பாடா! அம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு பார்க்க, ஸ்டூல மட்டும் போட்டு வச்சிருக்குதுங்க ஃபேனுக்கு கீழ. அப்புறமா, "என்ன பாருங்க, உங்களுக்காக மட்டும் தான் என்ன மதிக்கிறது இந்த உலகத்துல நீங்க மட்டும் தான். அதனால உங்களுக்காக தான் நான் இறங்கி வந்தேன்" அப்படிங்கிறாங்க. வேகமா முறைக்கிறாரு பாக்கியராஜ. "பாத்தியாடா உன் பொண்டாட்டியால? அப்பா நீங்க உங்க பொண்டாட்டி மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்க. அவளால நடக்க முடியாம இங்க பாருங்க பதட்டத்தோட ஓடி வந்து மறுபடியும் உட்கார்ந்து கிடக்குறா, விழுந்து கிடக்குறா. ஆஸ்பத்திரி கூட போகாம அத்தைய பாருங்கன்னு சொன்னா. அது உங்களுக்கு தெரியலையா உங்க கண்ணுக்கு?" அப்படிங்கிறாங்க. என்ன உண்மையிலேயே அவளுக்கு கால் வலியா? ஐயய்யோ! லைட்டா கால் வலிக்கு தண்ணி இல்ல, டீ இல்லேன்டா. அவ ரொம்ப படுத்துக்கிட்டான்னா என்ன ஆகுறது? உடனே டக்குன்னு மாத்துதுங்க பேச்ச. "பாக்கியராஜு என்னதான் இருந்தாலும் நான் மதிக்கிறேன்டா. அவ என்ன மதிக்காட்டியும் பரவால்ல. அவ என் மருமக. மக மாதிரி. ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போடா." பாக்குறாங்க எல்லாரும். என்னங்கடா அது? இப்படி ஒரு வாயி, அது நார வாயி, இது நல்ல வாயா? சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு "கிளம்புங்க" அப்படிங்கிறாங்க. சுரேஷ் வந்துட்டு, "அண்ணி வாங்கம்மா போவோம்." "வேணாம். எனக்கு தைலம் தேய்ச்சா போதும்." "ஐயோ! மலரு கிளம்பு" அப்படின்னு கிளம்புறாங்க. போனவரு இங்க சுரேஷும் கிளம்பிடுறாருங்க. ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு, பாக்கியராஜு பொண்டாட்டிய கூட்டு கிளம்புறாங்க. சுரேஷ் வெளில போயிட்டு உள்ளுக்க வாராங்க. பார்த்தா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்குதுங்க. "ஏன்டி நீ பாட்டுக்கு போக தெரிஞ்சியே, ஏதாவது ஆயிருந்தா எனக்கு நான் என்ன ஆவேன்? எனக்கு யார் இருக்கா?" "ஆ நான் ஏன் போறேன்? இப்படியெல்லாம் இதுங்கள அப்பப்ப மிரட்டி வைக்கணும். அதான் சரி வரும். அதனால தான் நான் அப்படி பண்ணேன்." "அடி பாவி! என்கிட்டயாவது நீ சொல்லியிருக்கலாம்ல. நான் தான் உங்கள கண்ண காமிச்சேன். நீங்க எங்க கண்டுக்கிட்டீங்க? அமுண்டுகிட்டே இருந்தீங்க. அதனால தான் உள்ளார போயிட்டேன். நான் உங்கள விட்டுட்டு எப்படிங்க போவேன்? அதான் நான் பார்த்தேன். லட்சுமியாவது என்ன விட்டு போறதாவது. ஆனாலும் நீ என்ட்ட எதுவுமே சொல்லாம செய்ய மாட்டியே! இது ஏன் லட்சுமி செஞ்ச? அட போங்கங்க. நான் உங்கள பார்த்தேன். நீங்க தான் அங்கிட்டு பார்த்தீங்க. இனிமே இப்படித்தான் இதுகள பண்ணணும். ஏன்னா சுரேஷு பார்த்துப்புட்டான் நான் பேசுனத. நேத்தும் அது மாரி தான் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சா, அப்ப நேத்து உண்மையிலே நீ உன் மேல தான் தப்பா? ஆமா. ஆனாலும் அவளும் திமிரு புடிச்சவ தான். ராங்கி புடிச்சவ தான். அதனால தான் நானும் கொஞ்சம் விட்டு விளாசி தள்ளுனேன். ஒழுங்கா டம்ளர மலர்ட்டயே நான் குடுத்துருக்கலாம் தான். ஆனாலும் இவள ரொம்ப அதிகாரம் பண்றாள, அடக்கணும். அதனால தான். இப்படி பேசுற மாமியாளும் வேணான்னு தான் தோணுதுங்க உண்மையிலே. இந்த மாரி ஒரு மாமியாலாம் இருக்கிறது ஒரு அடிமைத்தனம் தான் பண்றாங்க. அதுக்கு மதி குடுக்குறது கரெக்ட்டு தான். ஆனாலும் நான் நேத்து சொன்னது கூட ஒரு அன்பான உறவு. என்னை திட்டுனாங்க. அதாவது செல்லமா, "மதிய திட்டாதீங்கக்கா" அப்படின்னு. அது கரெக்ட்டா இல்லையா? நான் சொன்னத தான் இப்ப மதியோட அப்பா, அம்மாவும் இன்னைக்கான எபிசோட்ல சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. அவங்க அதாவது திட்டுறாங்க தான், இல்லைன்னு சொல்லல. கதைக்காக வேணா இத மிகைப்படுத்தி தெரியலாம். இத விட பெருசா என்னென்னமோ குடும்பத்துல நடக்குதுங்க. நடக்காமலாம் இல்ல.
அதையும் சிறகடிக்காசையில அந்த மாமியாலாம் என்னம்மா பண்ணுதுங்க? அம்புட்டு வேலை பார்த்தாலும் அவள ஒண்ணும் பண்ணல. ஊர சுத்துறா அப்படி இப்படின்னு தான் சொல்லுது. அவங்க அண்ணன், அம்மா, தங்கச்சி வான்னு ஒரு வார்த்தை கேட்கல. தூக்கி போட்டு மிதிச்சு பந்தாடுது. ஆனா இங்க மதியம்மா சொன்ன மாரி, "நீ எல்லா வேலையும் நீயா பார்க்குற? உன் தலையில கட்டுறாங்க. அதுவும் இல்லாம வேலைக்கு நீ பாட்டுக்கு தான் போற. சுதந்திரமா திரியிற வர்ற. உன் புருஷன் உன்னைய எதுவும் கேட்கறதில்ல, அடிக்கிறதில்ல, திட்டுறதில்ல. ஆனா இன்னைக்கு திட்டினாரு, நேத்து திட்டினாருன்னு நீங்கலாம் கேட்கறது தோணுது. அது சண்டைன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் பேசுறாரு. இன்னைக்கு கூட அவங்க அண்ணன்ட்ட சொன்னாரு பார்த்தீங்களா? நானும் அவட்ட இறங்கி போகலாம். நீங்க அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தான் ரொம்ப ரூடா இருக்கமோ! அப்படின்னு தானே நெனச்சேன். அவ எது சொன்னாலும் நான் ஒண்ணு சொன்னா அவ ஏட்டிக்கு போட்டியா சொல்றா. அது கரெக்ட் தாங்க. பாண்டியன் ஸ்டோர்ல அவங்க வீட்டுக்கு விட்டுட்டு வரையில, அவரு சாப்பிட கொண்டாந்து குடுத்தா, இது எனக்கு பிடிக்காது. அது என்னமோ பிடிக்காத குடுத்தா ஓகே தான். ஆனா பிடிக்கலனாலும் வயித்துக்கு உள்ளது தானே! அந்த போற இடத்துலலாம் புரோட்டா கேட்கலாமா? திங்க மாட்டாம மொறச்சுக்கிறது. அவருக்கு கோவம் வரத்தானே செய்யும். அவன் பாக்கியராஜ் மாரி நல்ல மனுஷனா இருந்தா நீ பந்தாடு. நான் தப்பு சொல்லல. எதிர்த்தாப்புல ஒரு மாதிரியா இருக்கையில நம்ம அதுக்கு தகுந்த மாரி தானங்க போகணும். அ நாணல் மாரி கொஞ்சம் அப்பப்ப வளைஞ்சு நெளிஞ்சு குடுக்கணும். ஆனாலும் தண்ணி அரிச்சிட்டு போகையில விழுந்து போகாம அப்படியே நிலைச்சு நிக்குது பாருங்க. அந்த மாரி தைரியமா இருங்க. அவங்க அம்மா சொன்னதுதாங்க. அவங்க அம்மாவும், அப்பாவுமே இன்னைக்கு சொல்றாங்க. "கொஞ்சம் நீ விட்டு குடுத்து போகலாம்மா. தப்பில்லம்மா. நெறைய ஒவ்வொரு குடும்பத்தில இன்னும் என்னென்னமோ நடக்குதும்மா. ஆம்பள பிள்ளைங்கலாம் ஒரு வேலையும் பார்க்க கூடாதா? துண்டு எடுக்க கூடாதா? அத எடுக்கக்கூடாதுன்னு நீ சொல்றது ஒரு சில இடங்கள்ல செல்லாதும்மா. நெறைய பேர் அப்படித்தான் வளர்த்துருக்காங்க." அப்படிங்கையில மதி பேசாம தான் கேட்குதுங்க. ஆனாலும் மறுபடியும் பேச போகையில தங்கச்சி பிரேக் போடுது. அதனால தாங்க நான் சொல்றேன். கொஞ்சம் விட்டு குடுத்து போனா, அவ்வளோ பெரிய ஒரு இது இல்ல. ஆனாலும் மறுபடியும் என்னை திட்டாதீங்க. இப்ப ஆனா புருஷன்காரர் ரொம்ப திட்டிப்புட்டாரு. இப்ப நம்ம மதி கிளம்பி போறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்தோன்னே ஆடி போறாரு. என்னது என் மேல நீ கம்ப்ளைண்ட் குடுப்பியா? இங்க பாருங்க உங்க மேல, அவங்க மேல, இவங்க மேலன்னு நான் சொல்லல. என் புருஷன் என்ன திட்டிட்டாரு. அதனால கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கேன். எடுக்க முடியுமா? முடியாதா? அப்படி பார்க்குறாரு, கம்ப்ளைண்ட்ட வாங்குறாரு. அப்படியே இருக்கு. அவங்க நடந்தத தான் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. விட்டு குடுத்துட்டு போன்னு மதிக்கு நான் அட்வைஸ் பண்ணலாம். ஆனா மத்தபடி உண்மை, நேர்மை, சத்தியம், தர்மம், நியாயம் இதுக்கு எல்லாத்துக்கும் பேருனா மதின்னு சொல்லலாங்க. நல்ல புள்ள தாங்க. எல்லாத்துலயுமே இரக்கப்படுறதும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்றது எல்லாம் உண்டு தான். ஆனா இதெல்லாம் உண்மை இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் கர்வம் இருக்கும். அதட்டல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கரெக்ட் தான். ஆனா அம்மா, அப்பாவுக்காக விட்டு குடுத்து போகலான்னு தான் தோணுது. ரொம்ப பேசினா விட்டு குடுக்க கூடாது தான். ஆனா அவங்க அப்பா, அம்மா சொன்னாங்க இல்லையா? ரொம்ப பண்ணாங்கன்னா நாங்க வந்து நிப்போம்ன்னு. இப்ப அந்த இத பார்க்குறாரு, படிச்சு பார்த்துட்டு எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப இத எடுக்காட்டி என்ன பண்ணுவ? எடுக்காட்டி என்ன பண்ணுவயா? இருக்கவே இருக்கு. 1 நாள்ல சொல்லல, 2 நாள்ல சொல்லு அப்படிம்பாங்க இல்லையா? இந்த போலீஸ் ஸ்டேஷன் இல்லைன்னா கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போவேன், எஸ்பி ஆஃபீஸ்க்கு போவேன். ஏன் சிஎம் லெவலுக்கு கூட போவேன். ஏன்னா என் பக்கம் உண்மை இருக்கு. உண்மைக்காக எங்க வேணாலும் போய் கொடிய நாட்டலாம். குடியரசுத் தலைவர்ட்ட கூட போவேன். ஆ முடியலடா சாமி! எவன்டா இவள என் தலையில கட்டி வச்சாங்கன்னு தெரியலையே! அவங்க இதுலருந்து பார்க்கையில பாவமா தான் இருக்கு. ஆனாலும் அதுக்கப்புறம், "இங்க பாரு இப்ப என்ன கம்ப்ளைண்ட் எடுக்கணும் அவ்வளோதானே?" "ஆமா" அப்படிங்கிறாங்க. "சரி எடுத்துக்கிறேன். நீங்க போய் விசாரிக்கணும். என் மாமியார், மாமனார், என் புருஷன் எல்லாரையும் விசாரிக்கணும்." "ஓகே விசாரிக்கிறேன் போதுமா?" அப்படிங்கிறாங்க. "நீங்க கிளம்புங்க." அப்படிங்கையில, என் கண்ணு முன்னாடி தான் விசாரிக்கணும். "இங்க பாருங்க கம்ப்ளைண்ட் குடுத்துட்டீங்க. எடுத்துக்காட்டி தான் தப்புன்னு சொல்லலாம். நீங்க எங்கிட்டாவது கிழிச்சு போட்டீங்கன்னா, ஆ அப்படின்ட்டு இந்தா வீடியோ எடுத்துக்க. உன் ஃபோன்ல வீடியோ எடு. நான் வாங்குறத." அப்படிங்கையில டக்குனு ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்குது. பார்க்குறாரு. அப்புறம் நீங்க சொன்னீங்கறக்காண்டி நான் பேசாமலாம் போ முடியுமா என்ன? வீடியோ எடுத்து தான் தருவேன் அப்படின்னு வீடியோ எடுக்குறாங்க. போதுமா? கம்ப்ளைண்ட் குடுத்துட்ட. கிளம்பும்மா தாயே கிளம்பு அப்படிங்கிறாங்க. எனக்கு நல்ல பதில் வரணும். கண்டிப்பா நல்ல பதில் குடுப்பேன். கிளம்பு அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்கு வராருங்க. வந்தோனே சுரேஷு என்னய்யா திடீர்னு வந்திருக்க இந்நேரத்துல? என் கேஸ் விஷயமா வந்திருக்கேன். கேஸ் விஷயமா வந்திருக்கியா? இப்படிலாம் வேலை கேஸ் விஷயம்ன்னு இருக்கையில வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி வராதயா? அப்புறம் வேலை போயிரும். நீங்கலாம் பண்ணதுக்கு என் வேலை போகத்தான் போகுது. என்னடா சொல்ற? கேஸ் விஷயமா தான் வந்திருக்கேன். கேஸ் விஷயமா வந்திருக்கேன். நம்ம வீட்டுக்கு வந்திருக்க? ஆமா. அந்த கேஸ நம்ம வீட்ல தானே குடுத்துருக்காங்க. நம்ம வீட்ல தானே வந்திருக்கு. யாரு குடுத்துருக்கா? யார் மேல குடுத்துருக்கா? வீட்ட விட்டு தொரத்துனமே அவ தான். யார் மேல குடுத்துருக்கா? உங்க மேல தான். எங்க மேலயா? என்னடா சொல்ற? அவளுக்கு அந்த அளவுக்கு திமிரு வந்துருச்சா? உங்க மேல இல்ல. என் மேலயும் சேர்த்து தான். உங்க மேல மட்டும் நினைக்காதீங்க. சந்தோஷப்படாதீங்க. என்னடா சுரேஷு! ஐய்யய்யோ! மாப்பிள்ளைக்கு கூப்பிடுறா, வைடா அப்படின்னு சொல்ல மலர் வந்துடுறாங்க. என்ன சுரேஷ் சொல்ற? ஆமா அண்ணி, ஆமா. எப்படி பண்ணி வச்சிருக்கா பார்த்தீங்களா? அப்படிங்கிறாங்க. நீங்க அடங்கி ஒடங்கி வீட்ல வச்சிருக்கணும் மருமகள. விரட்டி விட்டீங்க ராத்திரின்னு கூட பார்க்காம. அவ சும்மா விடுவாளா என்ன? அவ என்ன மலரா? காலு கை உடைஞ்சது கூட அதையும் கூட பார்க்காம தண்ணி குடுன்னு சொன்னா ஜென்மம் தானே நீங்க அப்படிங்கிறாங்க. இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றதா? அவ அடங்க மாட்டாம்மா. பெரிய லெவலுக்கு ஏன் குடியரசுத் தலைவர் கூட பார்ப்பேன்னு சொல்றா. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? நீங்க 2 பேரும்
சரணடையணும் தான். வேற வேலை இல்ல. வழி இல்ல. என்னடா சொல்ற? நாங்க சரணடையணுமா? எங்க? ஸ்டேஷனுக்கு வரணுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுதான். மன்னிப்பு கேட்கலாம். அவ மன்னிக்கவும் மாட்டா, வரவும் மாட்டா, மறக்கவும் மாட்டா. என்னடா சொல்ற? அவ சொல்லிட்டு போனாளா? இங்க பாருங்க, அவ சொன்னா, சொல்லல. இதெல்லாம் தேவையில்ல. அவ அடுத்து அதான் சொல்லுவா. இன்னும் சொல்லப்போனா கால்ல விழுந்து கூட மன்னிப்பு கேட்க சொன்னாலும் சொல்லுவா. அதனால நீங்க அவளுக்கு மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிறாங்க. டேய்! என்னடா நீலாம் ஒரு பிள்ளையா? இப்படிலாமா மன்னிப்பு கேட்க சொல்லுவ? என்ன? நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு வேலை முக்கியம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, "ஓ! கம்ப்ளைண்ட் குடுத்து அந்த அளவுக்கு போயிட்டாளா? ஐய்யய்யோ! இப்ப என்ன பண்றது? சரி சமாதானப்படுத்தி வைப்போம். வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இல்லைன்னா பெரிய லெவலுக்கு போறேங்கிறா. அவளுக்கு ஏற்கனவே கமிஷனர் வேற தெரியும்." அப்படின்னுட்டு, "அத்தை இருங்க நான் வர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் அடிக்கிறாரு. மதி எடுக்க மாட்டேங்குது இந்த சுரேஷ் அடிக்கிறதுக்கு. மறுபடியும் அடிக்கிறாரு. எடுக்குது. "என்ன?" அப்படிங்கிறாங்க. "நீ கேஸ் குடுத்தா ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டீங்களா? என்ன ஏதுன்னு நாங்க சொல்ல வேண்டாமா?" அப்படிங்கிறாங்க. "ஓ! அப்படியா? ஃபோன் எடுத்தாலுமே கோவமா திட்டுறீங்களே, அந்த பயத்துல தான் நான் எடுக்கல." அப்படிங்கிறாங்க. அப்புறம் தங்கராஜ் அவங்க அப்பனுக்கு அடிக்கிறாங்க. 2 பேரும் ஃபோன்ல இருக்கு. ஃபோன 2 பேருமே ஆன்ல வச்சிருக்கீங்களா? பக்கத்துல இருக்கீங்களா? அப்படிங்கல. "ஆமா." அப்படிங்கல. சார் அவங்க அப்பாவ பார்த்து கூப்பிடுறாரு. "நீங்களே ஃபோன்ல இருங்க. உங்க பொண்ண கட் பண்ண சொல்லுங்கங்கல." மலர் கட் பண்ணிக்கிறது. அது மதி கட் பண்ணிருதுங்க ஃபோன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "உங்க பொண்ண வீட்டுக்கு கூட்டியாந்து விட்டுட்டு போங்க." அப்படிங்கிறாங்க. "என்ன சார் சொல்றீங்க?" அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, "ஆமா, நாங்க மன்னிச்சுட்டோம். உங்க பொண்ண இங்க வந்து விட சொல்லுங்க." அப்படிங்கிறாரு. அப்படியே மாமியாருக்கு சந்தோஷம். "ம், ம். இதான் மாப்பிள்ளைங்கிறது. பாத்தியாடா? நீ என்ன மன்னிப்பு கேட்க சொன்னில்ல? அவ வரப்போறா. ஐயோ! ஐயோ! அவள பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏம்மா நீ வேற?" அப்படிங்கல. "ஆ மன்னிப்பு கேட்காம நான் எப்படி அங்க வர முடியும்?" பார்க்குறாரு தங்கராஜு. "என்னம்மா? என்ன? என்ன உன் பொண்ணு நெனச்சுட்டு இருக்கா? மதி சொல்றத கேளு." "அப்பா அதெல்லாம் முடியாது. நான் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கேன். அதனால தான் இவங்க ரொம்ப இறங்கி வராங்க." "என்னடி சொல்ற? கம்ப்ளைண்ட்டா? எப்ப குடுத்த? ஏன் குடுத்த?" "அதெல்லாம் முடியாது. சொல்லணும்னு அவசியம் இல்ல. அவங்க மன்னிப்பு கேட்டா, ஒரு வேள மன்னிச்சு நான் போக தயாரா இருக்கேன். இல்லன்னா நான் போகல." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணுது. ஐய்யய்யோ! இப்படி பண்ணிட்டு வந்துட்டாளே! அப்படின்னு மதியோட அப்பா, அம்மா புலம்புறாங்க. "அம்மா இரும்மா, எல்லாம் நல்லதா நடக்கும்." ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. அடுத்து பார்த்தா மறுபடியும் ஃபோன் வருது. அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. "இங்க பார், இப்ப என்ன? நான் கேஸ விசாரிச்சுட்டேன்." என்ன சொன்னாங்க?" என் மாமியார், மாமனார், என் புருஷனும் அவங்க 2 பேரும் தப்பு தான் பண்ணிட்டோம்னு மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றாங்க. "ஓ! அப்ப புருஷன் அவரும் தான் மன்னிப்பு கேட்கிறாரு. சரி, ஓகே. நான் வர்றேன். கேளுங்க. அ ஃபோன்லயே கேட்டுறோம். அதுக்கப்புறம் நீ வா. நேர்ல கேட்டா தான் பார்க்க சுவாரஸ்யமா இருக்கும். அதனால ஃபோன வைக்கிறீங்களா? இங்க பார் அதெல்லாம் முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபோன கட் பண்ணிட்டு அட்டன் டைம்ல கிளம்புறாங்க. "அம்மா, அப்பா நான் கிளம்புறேன்." "எங்கடி போற?" அவங்க மன்னிப்பு கேட்கிறத கண்கொள்ளா காட்சிய நான் பார்க்கணும்ல." அப்படின்னு சொல்லி கிளம்ப, நீங்களும் வாங்க. அவங்க கேட்கிறத நீங்க மனசார பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புது. வரப்போறா. வந்து அவ முன்னாடி கேட்கணுமா? ஐயோ! டேய் சுரேஷு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவாளாடா? அதெல்லாம் பார்த்துக்கலாம். எது வேணாலும் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னுகிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா வந்து இறங்குறாங்க. வாசலுக்கு வந்து என்ன கூப்பிட்டா தான் நான் வருவேன் அப்படின்னு மதி சொல்ல, சுரேஷ் என்ன பண்றாரு? வேற வழியே இல்லாம வெளில வந்து 3 பேரும் வாம்மா வா, வாங்க 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 சம்மந்தி அப்படின்னு கூப்பிட, அவ்வளோ ஒரு சந்தோஷம். பரவாயில்லையே! இந்த பொண்ணுனால நம்ம அசிங்கப்பட்டு போறோம்னு நெனச்ச அந்த வீட்ட விட்டு, இப்ப நம்ம பொண்ணால கௌரவமா வர்றோம். படிச்சவ தான். அறிவானவ தான். நம்ம பிள்ளையாச்சே அப்படின்னு வீட்டுக்குள்ள போறாங்க. போனதுக்கப்புறம் கதவ சாத்துதுங்க. வெளியில ஆளுகள்லாம் ஆட்டோ வந்தோனே அப்படியே ஒயின் ஒயின்னு வருதுங்க. மதி என்ன பண்ணுது? திரும்பிக்கிட்டு, "இங்க பாருங்க, இது எங்க குடும்ப பிரச்சனை. தயவு செஞ்சு நீங்க போயிருங்க." அப்படின்ட்டு மதி உளர வருது. பரவாயில்லையே! நல்லா பேசுறாளே! அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் நெனைக்கிறாரு. உள்ளுக்கு வந்த கையோட அப்படியே எல்லாரும் நிக்கிறாங்க. சரி யாரும் பேசாம இருக்க வேணாம். சபைய கலைங்க. நாங்க தெரியாம பண்ணிப்புட்டோம். மன்னிச்சுக்க மதி." அப்படின்னு 2 பேரும் இங்கிட்டு திரும்பிட்டு சொல்ல, "ஆ அங்க தூணுக்கு சொன்னீங்களா? அல்ல செவுத்துக்கு சொன்னீங்களா?" திமிர பாத்தியா? திமிரு திமிருன்னு மனசுக்குள்ள எல்லாம் நெனச்சுட்டு, தங்கராஜ் நெனைக்கிறாரு, "அத்த மாமா நேரா பார்த்து சொல்லிருங்க. இல்லன்னா அவ கால்ல விழுன்னு கூட சொல்லுவா." இது கூட நல்லா இருக்கே! அப்ப கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். "ஏய் மதி சும்மா இருடி." அவங்க அப்பா, அம்மாவும் அடக்குறாங்க. "சும்மா இருங்க கொஞ்சம் வம்பிழுத்தேன்." அப்படிங்கிறாங்க. "எனக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குப்பா. அப்பலாம் நான் செய்ய மாட்டேன். அவங்க வாய் கொழுப்புக்கு இதெல்லாம் வேணும். அதத்தான் நான் செஞ்சேன். மத்தபடி கால்லலாம் விழுகுற அளவுக்கு நான் ராட்சசி இல்ல. அதெல்லாம் சொல்ல மாட்டேன்." அப்படிங்கையில இவங்க என்ன பண்றாங்க, அவங்க மாமியார், மாமனாரும், "ஐய்யய்யோ! கால்ல விழுக வேணாம். நம்ம நேர்லயே சொல்லிருவோங்க." பட்டுன்னு திரும்பிட்டு, மதி மன்னிச்சுக்கம்மா. நீ உன் ரூமுக்கு போம்மா. போதுமா? இனிமே இந்த மாரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லணும்." "என்னடி பண்ணிட்டோம்? டம்ளர எடுத்து வைன்னு சொன்னோம். அவ்வளோதாண்டி. ஆ அதுக்கப்புறம் போட்டு குடுத்தீங்க பாருங்க. அப்படி இப்படி, இப்படி அப்படி. அனுபவி. உன் புள்ளைய வளர்த்துருக்க. லட்சணம் சரியில்லன்னு என்னென்னமோ சொன்னீங்கல்ல. இந்த மாரி போட்டு குடுக்குற வேலை இருக்காதுன்னு சொல்லுங்க." அப்படின்னு சொல்ல, "சரி இனிமே போட்டு குடுக்க மாட்டேன். போதுமா?" அப்படின்னு சொல்ல, "சரி போங்க, போங்க. பொழச்சு போங்க." அப்படின்ட்டு விட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் போறாங்க. டக்குன்னு கைய பிடிக்கிறாங்க மதி. பார்க்குறாரு. "எங்க தம்பி கிளம்புறீங்க?" "ஏய் என்ன தம்பிங்கிற? கைய பிடிக்கிற?"
அவங்க 2 பேர் தானே மன்னிப்பு கேட்டாங்க. வீட்ட விட்டு போன்னு சொன்னதும், என்ன கொன்றுவேன்னு சொன்னதும் நீங்க தானே! மன்னிப்பு கேளுங்க. ஆ அப்படின்னு பார்க்க தங்கராஜுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே பார்க்குறாரு. சரி மன்னிச்சு தொல. அதென்ன மன்னிச்சு தொல. ஒழுங்கா கேட்கணும். ஏய் விட்றி மாப்பிள வேலைக்கு போட்டும். அப்பா சும்மா இருங்கப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க அப்படிங்கல. சரி, சரி மன்னிச்சுக்கோ. இனிமே இப்படி நடக்காது போதுமா? அப்பாடா! அப்படின்னு கிளம்ப, ஹலோ, ஹலோ நில்லுங்க, நில்லுங்க அப்படின்னு பின்னாடியே போறாங்க. என்ன இப்பவும் என்ன? என்ன நீங்க பாட்டுக்கு போனா கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கேன்ல. அதான் பிரச்சனை முடிச்சாச்சே. நானும் இப்போ உங்களுக்கு தாங்க சொல்ல வரேன். பிரச்சனை முடிச்சாச்சு. ஆனா நான் குடுத்த கம்ப்ளைண்ட்ட கையெழுத்து போட்டு வாபஸ் வாங்கணும்ல. அப்பதானே உங்களுக்கு நல்லது. உன் கேஸ நான் பதியவும்ல ஒண்ணும் பண்ணல. அதனால தேவையில்ல. அந்த பயம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தங்கராசு கிளம்ப போயில, "அண்ணே எங்கேண்ணே போறீங்க?" "ஐயய்யோ! நம்ம மாட்டிக்கிட்டோமா? நம்மள கேட்க சொல்லுவாளா? நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்ல." அப்படிங்கல. "ஆமாண்ணே, நீங்கலாம் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்ல. இந்த குடும்பத்து ஆளுக, என் வீட்டு ஆளுக மன்னிப்பு கேட்கணும். அவங்க அடிச்சுக்கவும், குடிக்கவும். நீங்க இன்னொருத்த குடும்பத்திலேருந்து வந்திருக்கீங்க. உங்கள நான் திட்டவும் முடியாது. மன்னிப்பு கேளுங்கன்னு உரிமையா இருந்தா தான் கேட்கணும். நான் கேட்கவும் மாட்டேன்." அடி பாவி! அதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லியிருந்தா கூட கேட்டுருக்கலாம் போல இருக்கே! நம்மள அடுத்த குடும்பமா, அந்நியமா ஆக்கிட்டாளே! அப்படின்ட்டு, "அத்த, மாமா என்னப்பா நான் இப்ப வர்றேன் அத்த. நீங்க கிளம்புங்க, கிளம்புங்க. அப்புறம் மன்னிப்பு கேட்க சொல்லுவா." அப்படின்னு கிளப்பி விடுறாங்க. அவங்க போனோனே மலரு, மதி அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. "மலரு, மதி" அப்படின்னுட்டு, "அக்கா, மதி சூப்பர்" அப்படிங்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி கெத்தா, மாஸா மதி உள்ளுக்குள்ள வந்தது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ, கமெண்ட்ஸ்ல ஒரு கருத்த தெரிவிச்சு, லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.